Hi student. இப்போ 11th மேக்ஸ்ல சாப்டர் 6 எக்ஸசைஸ் 6.4ல 8th sum பார்க்குறோம். The slope of one of the straight lines ax square plus 2hxy plus by square equal to 0 is twice that of the other. So that 8h square equal to 9ab. இப்போ இந்த ஸ்ட்ரெயிட் லைனுடைய ஸ்லோப் ரெண்டு கொடுத்துருக்காங்க. ஒரு ஸ்லோப் வந்து இன்னொரு ஸ்லோப்பை விட டபுள் மடங்கு இருக்கும், டுவைஸா இருக்கும். அப்படியா இருந்தா 8h square equal to 9abன்னு ப்ரூவ் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஃபார்முலா பேர் ஆஃப் ஸ்ட்ரைட் லைன் கொடுத்தாங்கனாவே அதுக்கு நம்ம இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கணும். m1 plus m2 equal to minus 2h by b. m1 into m2 equal to a by b. இந்த ரெண்டு ஃபார்முலாவும் நம்மளுக்கு தெரியும். we know that ரெண்டு ஃபார்முலாவும் எழுதிக்கணும். இது வந்து ஸ்லோப் தான். ரெண்டு ஸ்லோப்பையும் ஆட் பண்ணா சம் பண்ணா minus 2h by b, ப்ராடக்ட் பண்ணா a divided by b. சரிங்களா? இப்போ இதுல கண்டுபிடிக்கலாம். என்ன அவங்க கிவன் கொடுத்துருக்காங்கன்னா கிவன் ஸ்லோப் என்ன, ஒரு ஸ்லோப்பும் இன்னொரு ஸ்லோப்போட 2 மடங்கு அதிகமாக்குன்னு சொல்றாங்க. அப்போ m, 2m அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸ்லோப்ஸ் வந்து என்னது m, 2m. இப்போ m 2mன்னு எடுத்துருக்கோம். இது ரெண்டுத்தையும் எல்லாம் அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணி இந்த ஆன்சர் கொண்டு வரலாம். அப்ளை பண்ண பார்க்கலாம். m1 பதிலாக m, m2 பதிலாக 2mன்னு அப்ளை பண்றோம். அப்போ என்ன வரும், m plus 2m equal to minus 2h divided by b கிடைக்கும். m-ஐயும் 2m-ஐயும் ஆட் பண்ணினா என்ன கிடைக்கும், 3m equal to minus 2h divided by b. அப்போ m equal to minus 2h divided by, இங்க ஏற்கனவே b இருக்கு, இந்த 3 மல்டிபிள் இன்சைட் வந்து என்ன டிவைட் ஆயிரும். அப்போ 3b minus 2h by 3b கிடைக்குது. இந்த m இப்படி வச்சுக்கலாம். இதே மாதிரி இங்கேயும் அப்ளை பண்ணணும். m1 m2 பதிலாக என்ன அப்ளை பண்றோம், m 2mன்னு அப்ளை பண்றோம். அப்ளை பண்ணீங்கன்னா m1 பதிலாக m into m2 பதிலாக 2m equal to a divided by b. இப்போ இது ரெண்டு மல்டி பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும், 2m மல்டி பண்ணா m ஸ்கொயர் கிடைக்கும் ஈக்குவல் டு a டிவைடட் பை b. ஓகேங்களா? இப்போ 2m ஸ்கொயர் ஈக்குவல் டு a டிவைட் பை இருக்குது. இப்போ இங்க m ஸ்கொயர் இருக்கு. m-க்கு பதிலாக நம்ம என்ன அப்ளை பண்ண போறோம், இந்த minus 2h by 3b இந்த இடத்துல அப்ளை பண்ண போறோம். அப்ளை பண்ணாங்கன்னா 2 into m ஸ்கொயர்னு இருக்கு. அப்போ minus 2h டிவைடட் பை 3b ஸ்கொயர் பண்ணிட்டோம், m ஸ்கொயர் ஈக்குவல் டு என்னது, a டிவைடட் பை b எழுதிட்டோம். இப்போ 2 இன்ட்டு என்ன கிடைக்கும், மைனஸை ஸ்கொயர் பண்ணிங்கன்னா ப்ளஸ் ஆயிரும். 2 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும், 4ன்னு கிடைக்கும். அப்புறம் h ஸ்கொயர் பண்ணிங்கன்னா h ஸ்கொயர் டிவைடட் பை 3 ஸ்கொயர் பண்ணால் 9, அப்புறம் b ஸ்கொயர் பண்ணால் b ஸ்கொயர். சரிங்களா? எல்லாத்தையும் ஸ்கொயர் பண்ணிட்டோம் ஈக்குவல் டு a டிவைடட் பை b. சரிங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு b கேன்சல் பண்ணலாம். இங்கே இருக்கிற பியும் இங்கே b ஸ்கொயர் இருக்குது, ஒரு b கேன்சல் பண்ணிட்டோம். டினாமினேட்டரும் கேன்சல் பண்ணலாம், நியூமரேட்டர் கேன்சல் பண்ணலாம். டினாமினேட்டர்ல மட்டும் தான் b காமனா இருக்கு, கேன்சல் பண்ணிட்டோம். மீதிலாம் எழுதி போகலாம். 2 into 4 என்ன வரும், 8. இங்க என்ன இருக்கு, h ஸ்கொயர் டிவைடட் பை இங்க என்ன இருக்குது, 9b இருக்கு. இந்த ரைட் ஹேண்ட் சைடு a மட்டும் தான் இருக்கு, b கேன்சல் ஆயிடுச்சு. இந்த 9b ஆன்சர் எழுதுங்க. டிவைட் ஆன்சர் டினாமினேட்டர் இருக்கிற ஆன்சர் எப்படினா நியூமரேட்டர் வந்துடும். அப்போ 8h ஸ்கொயர் ஈக்குவல் டு 9ab. 9b இருக்கு, ஆன்சர் வரும் 9ab. இது ஆன்சர். என்ன சொல்லலாம், ஏன்ஸ் தி ப்ரூஃப். தட்ஸ் ஆல். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.